ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று மகாராஷ்டிரா செல்கிறார். புருனை, சிங்கப்பூர் நாடுகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பயணம் மேற்கொள்கிறார். தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா, தெலங்கானா மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி ஜோர்டானில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு செல்கிறார். முதலில் வாரணா நகர் செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கு ஸ்ரீ வாரணா மகளிர் கூட்டுறவு அமைப்பின் பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நாளை புனே செல்லும் திருமதி திரௌபதி முர்மு சிம்பியாசஸ் சர்வதேச நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி கௌரவிக்கிறார். பின்னர் மும்பையில் மகாராஷ்டிரா மாநில சட்ட மேலவையின் 100ஆண்டு விழா கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். நாளை மறுநாள் லாத்தூர் செல்லும் குடியரசுத் தலைவர் அங்குள்ள புத்த விகாரை திறந்து வைக்கிறார். பின்னர் மகளிர் நலத்திட்ட உதவிகளை பெற்ற பயனாளிகளை சந்தித்து திருமதி திரௌபதி முர்மு உரையாடவுள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக புருனை, சிங்கப்பூர் நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புறப்படுகிறார். இதுகுறித்து இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கிழக்கு மண்டல வெளியுறவுத்துறை செயலர் திரு ஜெய்தீப் மசூம்தார், முதற்கட்டமாக பிரதமர் புருனை செல்ல இருப்பதாக கூறினார். அந்நாட்டிற்கு பிரதமர் முதல் முறையாக செல்ல இருப்பதாகவும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான பேச்சுக்களை அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியா புருனை இடையேயான 40 ஆண்டுகால தூதரக உறவுகள் நிறைவு பெறும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் புருனை பயணம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாகவும் அவர் கூறினார். இப்பயணத்தின் 2ஆம் கட்டமாக இம்மாதம் 4, 5 தேதிகளில் பிரதமர் சிங்கப்பூர் செல்லவிருப்பதாக திரு ஜெய்தீப் மசூம்தார் தெரிவித்தார். 6 ஆண்டுகளுக்குப் பிறகு சிங்கப்பூர் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள், பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் முதலீடுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். மகாராஷ்டிரா, தெலங்கானா மாநிலங்களில் மிக கனமழை பெய்து வருவதால் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் விதர்பா, மரத்வாடா உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. சத்ரபதி சம்பாஜி நகரில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. அம்மாநிலத்தில் உள்ள பெரிய அணையான ஜெயக்வாதி அணை 87% நிறைந்துள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இதனையடுத்து கோதாவரி பாசன பகுதிகளுக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மகாராஷ்டிரா நீர்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அணையின் முக்கிய பாசன கால்வாய்களிலும் அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. சிங்கோலி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிங்கோலி நகரில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளில் தண்ணீர் புகுந்து அதிக அளவில் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீட் மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆறுகள் மற்றும் பெரிய கால்வாய்களின் கரையோர பகுதிகளில் உள்ள கிராமங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன. நந்தித் மாவட்டத்தில் கோதாவரி, மந்த்ரா, அசானா, லெண்டி, சீதா ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் உள்ளூர் படையினரும் மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இம்மாவட்டத்தில் அதிக அளவில் பயிர்ச்சேதம் ஏற்பட்டுள்ளது. தெலங்கானாவில் பெய்து வரும் கனமழையால் சூராபேட், மஹபூபாபாத், கம்மாம் மாவட்டங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நிசாமாபாத், கம்மாரெட்டி உள்ளிட்ட இடங்களில் நேற்று 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நூற்றுக்கணக்கான மக்களின் வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் வீட்டின் மேற்பகுதியில் மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் கனமழை முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து அரக்கோணத்திலிருந்து 90 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அதிநவீன உபகரணங்களுடன் விஜயவாடா சென்றுள்ளனர். ஆந்திர மாநில அரசு கேட்டுக் கொண்டதற்கிணங்க இப்படையினர் ரப்பர் படகுகள், அதிநவீன உபகரணங்கள் மற்றும் மோப்ப நாய்களுடன் விரைந்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி. மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல். விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினிமயமாக்கல்.
காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து டெங்கு பாதிப்பு குறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு இதுவரை 11,000க்கும் மேற்பட்டவர்களுக்குரிய அந்த பாதிப்புகள் கண்டறியப்பட்டு உயிரிழப்புகள் என்பது குறைய தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 4,676 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைச்சு டெங்கு மாதிரியான பாதிப்புகள் தென்பட்ட உடனே அரசு அதிகாரிகள் இந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க. அவங்களை தீவிரமா கண்காணிக்கிறாங்க. எந்த மாதிரியான நோய் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்காணிக்கிறாங்க. தனியார் மருத்துவமனைகள்ல முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு முடியாதப்ப அரசு மருத்துவமனைகளுக்கு போங்கன்னு சொல்றத அந்த பழக்கத்தை வச்சுக்க கூடாது அப்படிங்கறத ஏற்கனவே அறிவுறுத்து. தமிழகத்தில் முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா 10ஆம் திருநாளான இன்று காலை தேரோட்ட வைபவம் நடைபெற்றது. முதலில் விநாயகர் தேரோட்டம், அதன் பின்னர் சுவாமி குமரவிடங்க பெருமான் ஆகிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருத்தேரில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுக்கும்போது வேல்வேல் முருகா என்று கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. திருச்செந்தூரிலிருந்து ஏ. லக்ஷ்மணன். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக கோவில் நடை அதிகாலையிலேயே திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நாகையில் 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபக்த நாயனார் சிவபெருமானுக்கு தங்கமீன் படைக்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த தங்கமீன் விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. காசாவில் ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலியர்களை உடனடியாக விடுவிக்க பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேல் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 6 வீரர்கள் சடலமாக மீட்கப்பட்டதை அடுத்து போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தலைநகர் டெல் அவிவில் ராணுவ முகாம் அமைந்துள்ள பகுதியில் அதிக அளவில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிணை கைதிகளை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். தொழிலாளர் சங்கங்களும் இதே கருத்தை வலியுறுத்தி தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியன்று ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலியர்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்தி பலரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர். 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி ஜோர்டான் தலைநகர் அம்மானில் இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் மகளிர் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவு தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் துளசிமதி முருகேசன் இன்று சீனாவின் ஜியா யாங்கை எதிர்கொள்கிறார். வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் மனிஷா ராமதாஸ் டென்மார்க்கின் கேத்ரினை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கப்பதக்கத்திற்கான இறுதிப் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் பிரிட்டனின் பெத்தேல் டேனியலை எதிர்கொள்கிறார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கலம் உள்ளிட்ட 7 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 27வது இடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா இந்தோனேஷியாவின் ஆல்டிலா சுட்ஜியாடி இணை இன்று பங்கேற்கிறது. சென்னையில் நேற்று நிறைவடைந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை வெற்றியடையச் செய்த மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் பாராட்டு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று மகாராஷ்டிரா செல்கிறார். புருனே, சிங்கப்பூர் நாடுகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பயணம் மேற்கொள்கிறார். தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா, தெலங்கானா மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி ஜோர்டானில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.